ஹாய் வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பயன்படுத்திட்டு தூக்கி போடுவோம்ல, அந்த பொருள்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். நான் இந்த தூக்கி போடுற வெங்காயத்தூள் தான் எடுத்துருக்கேன். அது சின்ன வெங்காயத்தூள். இந்த வெங்காயத்தூள் எல்லாம் உரிச்சிட்டு தூக்கி போட்டுருவாங்க. அதை வந்து நம்ம தூக்கி போடாமல் நமக்கு தலைவலி இருக்கும்ல, அப்போ சளி பிடிச்சிக்கணும். அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கணும். அந்த காட்டன் துணியில் வந்து இந்த தோலை வந்து உள்ளே வச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி கட்டிக்கணும். இந்த மாதிரி கட்டிக்கிட்டு பிள்ளைங்களுக்கு சளி பிடிக்கும்ல, அப்போ இந்த மூக்கில் வச்சு உறிஞ்சோம்னா சளி பிடிச்சது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அப்படி யூஸ் பண்ணலைன்னா நம்ம வந்து ஃபில்லோ வைப்போம்ல, ஃபில்லோக்கில் வந்து நம்ம பஞ்சு வைப்போம்ல, அதுக்கு பதிலாக வந்து இந்த சின்ன வெங்காய தோலை உள்ளே வச்சோம்னா நம்ம உட்கார இடத்துக்கு கீழே இந்த லேப்டாப்பில் வேலை செய்கிறவங்க, டிரைவர், நிறைய பைக் ஓட்டிகிட்டு போகிறவங்க, லாங் ட்ரை பண்ணுறவங்க, அவங்களாம் வந்து ஒரு துண்டு தானே வச்சுருப்பாங்க. நம்ம தலைவாணி மாதிரி 4 பக்கமும் தச்சுட்டு அதுக்குள்ளே இந்த தோலை வச்சுட்டு அது மேலே உட்காந்தோம்னா நம்மளோட ஹீட்டு வந்து நமக்கு டேரெக்டாக நம்ம உடம்புல இருக்க ஹீட்டெல்லாம் இது அப்சர்வ் ஆகிக்கும். அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நான் பூண்டு தோல் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம உரிச்சதுக்கப்புறம் இந்த தோல் வந்து வேஸ்ட்டாக தான் போகும். இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம வெங்காய பேக் ரெடி பண்ணோம்ல, வெங்காயம் வச்சிருந்தோம்ல ஒரு துணியில், அதே மாதிரி இதையும் சேர்த்து வச்சு பிள்ளைங்க மூக்கில் வந்து உரியறதுக்கு கொடுத்துடலாம். அப்படி இல்லைனா இதை வந்து நைஸாக அரைச்சிக்கலாம். அம்மிக்கல் இருக்குல்ல, அதில் நைஸாக அரைச்சிட்டு நமக்கு தலை வலிக்கும் போது அந்த அரைச்சா வந்து நல்லா சாஃப்ட்டாக பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். அதை வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு தலைவலி வந்து டக்குன்னு கேட்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து வரமிளகா காம்பு, காய்ந்த மிளகாவோட காம்பு எடுத்திருக்கேன். இது எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, நம்ம அரிசி போடும்போது இந்த காஞ்ச மிளகா உள்ளே போட்டு வைப்போம். அதுக்கு பதிலாக வந்து நம்ம இந்த காம்பை உள்ளே போட்டு வைக்கலாம். மிளகு, சீரகம், மசாலா பொடி எதில் வேணாலும் இந்த காம்பை போட்டு வச்சா பூச்சி வண்டெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் பிடிக்காது. நம்ம மிளகாத்தூள் அரைக்கும் போது இந்த மாதிரி காம்பை வந்து நம்ம வேஸ்ட்டாக போட்டுருவோம். அதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் பீட்ரூட் தோல் எடுத்து வச்சிருக்கேன். இதை வச்சு என்ன பண்ணலாம், இதை வந்து நல்லா வெயிலில் காய வச்சிடணும். காய வச்சு நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு இந்த தோலை வந்து நம்ம வந்து உதட்டில் வந்து உதடு சில பேருக்கு கருமையாக இருக்கும். அப்போ வந்து இந்த உதட்டில் வந்து இது மாதிரி தேய்க்கலாம். இங்கே பாருங்கள், லைட்டாக இதை வந்து இப்படி நகத்தை வச்சு இது பண்ணோம்னா நம்ம அந்த இது வந்து அந்த சாயம் வந்து நம்மகிட்ட ஒட்டு பாருங்கள். அது வந்து உதட்டில் அப்படியே தேய்ச்சிக்கலாம். இல்லைனா இதை அப்படியே டேரெக்டாக தேய்க்கலாம். இல்லைனா வந்து இதை காய வச்சு பொடி பண்ணி நம்ம கடலை மாவு அதெல்லாம் கலந்து தேய்ப்போம்ல குளிக்கும் போது, அதோட கலந்து இந்த பொடியை தேய்க்கலாம். சூப்பராக இருக்கும். இதை வேஸ்ட்டுன்னு தூக்கி போட வேண்டாம். இப்படி சேர்த்து வச்சு நம்ம கொஞ்சமாக வரும்போது சேர்த்து வச்சு அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பப்பாய தோல். இதையும் வந்து நான் காய வச்சிருக்கேன். இனிமேல் தான் அரைக்கணும். இது வந்து நமக்கு சேரும்போது பப்பாயா வந்து இப்படி சேர்த்து வச்சு நல்லா காய வச்சு நம்ம பீட்ரூட் ரெடி பண்ணோம்ல, அதோட சேர்ந்து இதையும் அரைச்சிங்கன்னா அரைச்சி மூஞ்சில் தேய்ச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம டீ குடிப்போம்ல, டீ குடிச்சப்போ இந்த சக்கை வந்து வேஸ்ட் ஆகும். டீ தூள் சக்கை இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இது லைட்டாக அந்த வாட்டரில் நம்ம ஏன்னா சுகர் போட்டிருப்போம், அது வந்து அந்த இதில் துகள் வந்து ஒட்டியிருக்கும். எப்படினாலும் நம்ம இது மாதிரி வடிகட்டிட்டு நம்ம வந்து செடிக்கு ஊற்றணும்னா, இந்த துகள் வந்து நம்ம ரோஜா செடிக்கு போட்டோம்னா சூப்பராக பூ வந்து நல்லா பூத்து வரும். யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து சோறு வடித்த தண்ணி. இந்த தண்ணி வந்து நம்ம வேஸ்ட்டுன்னு ஊற்றிடுவோம். இதை வந்து நம்ம செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நம்ம ஷாம்பு, சீயக்காய் இதெல்லாம் கலக்கும்போது தண்ணியில் கலந்து தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இதை கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். முடி வந்து கொட்டாமல் இருக்கும். அப்புறம் நம்ம ஏதாவது ஏர் பேக் கலந்து போடும்போது இதை தடவி இதோட கலந்து நம்ம வந்து ஹேரில் போட்டோம்னா நல்லா ஹேர் க்ரோத் இருக்கும். இது இனிமேல் வேஸ்ட்டுன்னு தூக்கி போட வேண்டாம். அதுக்கப்புறமேட்டுக்கு இதை வந்து நம்ம சுட இருக்கும் போதே வந்து லைட்டாக உப்பு போட்டு குடித்தோம்னா உடம்புக்கு வந்து அவ்வளோ சத்து. அப்புறம் சுடு கஞ்சியில் வந்து நம்ம கஞ்சி குடிக்கும் போது இந்த தண்ணியை ஊற்றி வைப்பாங்க. நைட்டு மீதமான சாதத்தில் வந்து இந்த தண்ணியை ஊற்றி வச்சோம்னா அவ்வளோ சத்து இருக்குது இதில். ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து நான் புளி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நம்ம வேஸ்ட்டாக புளியை எடுத்துட்டு அதோட சக்கை இருக்கும்ல, அதை நான் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா, இந்த மாதிரி நம்ம ஜிங்க்கு கிட்ட வந்து கொஞ்சம் உப்பு கொடை வந்து பிடிச்சிருக்கும். இல்லைனா அந்த டேப்பு வந்து மேலே வந்து உப்பு கரையாக பிடிச்சிருக்கும். அப்போ வந்து நம்ம லைட்டாக அப்படி தேய்ச்சி விட்டோம்னா உப்பு கரை வந்து பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் வந்து டேப்பில் வந்து தேய்ச்சி பார்க்கலாம். நம்ம இந்த சில்வர் டாப் போட்டிருப்போம், அதிலலாம் வந்து நமக்கு கரை பிடிக்கும், உப்பு கரை பிடிக்கும். அப்படி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். சில்வர் வாஷ் பேஷனாக இருந்துச்சுனாலும் யூஸ் பண்ணலாம். நம்ம தூக்கி போகிறத இப்படி தேய்ச்சி யூஸ் பண்ணோம்னா உப்பு கரை வந்து அவ்வளோ சீக்கிரம் பிடிக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து முட்டை ஓடு வச்சுருக்கேன். நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி போகிற முட்டை ஓடை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா, நம்ம வந்து மிக்சியில் உள்ள ஜாருக்கு வந்து பிளேடு வந்து ஷார்ப்பாக இருக்காது. அதுக்கு ஷார்ப்பாக ஆக்கிறதுக்கு வந்து இந்த ஓடை வந்து உள்ளே போட்டு ஒரு 2 சுற்றி எடுத்தோம்னா பிளேடு வந்து நல்லா ஷார்ப்பாகிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஓட்டி எடுத்துக்கணும். நல்லா பிளேடு வந்து ஷார்ப்பாகிடும். இல்லை நாங்கள் அசைவம் யூஸ் பண்ண மாட்டோம், சைவம் மட்டும் தான் இது பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி கல்லுப்பை போட்டு 2 ஓட்டி எடுத்துடும். பிளேடு நல்லா ஷார்ப்பாயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தேரடி செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.